இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தோன்னே எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம செந்தூர் ஏஜென்சியில் இருக்கோம். இது எங்கே இருக்க போதான் திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில்வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா பைபாஸ் ரோட்ல இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம அப்டேட்டுக்காக இந்த மாதம் அப்டேட்டுக்காக உள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய எத்தனை கார் சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கணும். இந்த மாதம் நம்ம அப்டேட்டுக்காக வந்துட்டோம். எத்தனை கார் பார்க்க போகிறோம்? ஒரு 12 இருந்து ஒரு 15,000 15 காரில் பார்க்கலாம். எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் குரூப் போகிறீங்க? ஆல்டோல இருந்து பென்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்கும்? ரேட் 185 இருந்து பார்க்கலாம். லோ பட்ஜெட்ல வச்சிருக்கீங்க? இருக்கு. சூப்பராங்க. 165லயே இருக்கு. அதுல இருந்து பாப்போம். ஓகே. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்குங்களா? அது போயிட்டு தான் இருக்கு. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் அது ரெகுலரா எப்பவுமே இருக்கிறது. சூப்பர். இவங்க பாத்தீங்கன்னா கார் டு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. 2 வீலர் விட்டு கார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒன்றும் போயிட்டே இருக்குது. நீங்க 2 வீலர் கொடுத்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், காரை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. இங்க லேட்டஸ்ட் மாடல் இருந்து ஹை மாடல் எல்லாமே இருக்குது. நீங்க கண்டிஷனாக கார் நல்ல தெளிவான கார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா நீங்க செந்தூர் ஏஜென்சி நம்பி வந்து எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம வந்து எந்த கார் எடுக்க வந்தாலும் கூடவே நீங்க வந்து கையோட மெக்கானிக்கல் கூட்டிட்டு வந்து நீ செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிதானே? டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்துக்கலாம். அதனால நீங்க உங்களுக்கு எந்த மாடல் கார் வேணுமோ, இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கார் வேணுமோ, காமிக்காத கார் ஏகப்பட்ட கார் இருக்குதுங்க. நீங்க உங்களுடைய பட்ஜெட்ல எந்த கார் வேணும்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் பண்ணா போதும். உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல கார் வேணும் கேட்பாங்க. சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நம்பருக்கு உங்களுக்கு காமிச்சிருவாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட்டுங்க. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வெறும் 65,000 தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வெல்லாம் வந்துருங்க. டயர் கண்டிஷன் பாருங்க, ஒரு 80% இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக இருக்குது. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் பாருங்க, பேப்பரிக் சீட் கவர் போட்டுருங்க. சீட் கவர் சூப்பராக இருக்குண்ணா. வண்டியோட வந்து அப்படியே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. வண்டி எந்த ஒரு ரெண்டு ஸ்கிராட்சும் இல்லையா? இல்லைங்க, வண்டியில் 2 ஸ்கிராட்ச்லாம் இல்லை. ஓகே. வண்டி நீட்டாக தான் இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்வெல்லுங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. ஓகே. 4 பவர் விண்டோ வந்துருது. வண்டியில் ஆப்ஷன், வண்டிக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் வண்டியில் இருக்கு. இந்த 2014 சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த கோயம்புத்தூர் வண்டிங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 கேட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு. இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனாருங்க. நிறைய பேர் வேகனாருக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க. லோ பட்ஜெட்டில் வந்துருக்குது. 2007 மாடல், 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. 51,900 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 ஓனருங்களா? 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 25 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. எஃப்சி வந்து 2028 வரைக்கும் இருக்கும். வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துக்குங்க. சீட் கவர் மட்டும் மாற்றுற மாதிரி வரும். பெட்ரோல் வண்டி தானேங்க? பெட்ரோல் வண்டிங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குண்ணா? கிலோமீட்டர் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 51,900 ஓடி இருக்கு. ஓகே. ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? ஏசி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. இது என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 தான் கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 2011 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டிங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. சில்வர் கலர். நிறைய பேர் ஆல்டோ கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆல்டோ வந்திருக்கு. வண்டி கண்டிஷன் சூப்பராக. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தாங்களா? சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் தாங்க. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தான் போயிருக்கு? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சூப்பர். வண்டியில் என்ன வேலை இருக்குங்களா? எதுவும் இல்லையா? வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணணுங்க. அது மட்டும் அந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. 2011 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,000 கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டச் அண்ட் கோங்க. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், 80% இருக்குங்க. வண்டி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம். ஓகே. இன்டீரியரில் எப்படி இருக்குண்ணா? இன்டீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள்.
சூப்பரா சீட் கவர்ஸ் நல்லா இருக்குங்க. எல்லாம் நீட்டாக இருக்குங்க. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்களா? ஏசி ஒர்க்கிங் நல்லா தான் இருக்குங்க. ஓகேங்க. ஃப்ரண்ட் ரெண்டு ஃபார் ரெண்டு வந்துருங்க. இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க. இதில் சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் லோன் ஆகிற மாதிரி தான் வருங்க. முன்பணையெல்லாம் வண்டி எடுத்துக்கலாம். முன்பணம் இல்லாமல் ஒரு அப்படி இருந்தாலும் ஒரு 20,000 30,000 கட்டுற மாதிரி வரும். வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோங்க? வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க. அதிலிருந்து நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. சூப்பருங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரலாங்க. 2008 மாடல், 2028 வரைக்கும் வச்சுருக்குதுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் தாங்க. வண்டிக்கு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 90% இருக்குங்க. 80 to 90% இருக்குது டயர் கண்டிஷன்லாம். அப்படியே வாங்க வண்டியை இன்டீரியர்லாம் பார்த்துடலாங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குதுங்க. ஏசி ஒர்க்கிங் நீட்டாக இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துருங்க. பவர் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங்கு, ஏர் பேக்கு, ஏபிஸ்லாம் வந்துருங்க. சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்களா? சீட் கவர் மட்டும், ஃப்ரண்ட் சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சீட் கவர் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 தான் கேட்டிருக்குதுங்க. 1,65ங்களா? 1,65 தான் கேட்டிருக்குதுங்க. வண்டி எல்லாம் ரன்னிங் கண்டிஷன் இருக்குது. எடுத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்குங்க. செலவு இருக்குது இல்லைங்க? செலவு எந்த செலவும் கிடையாதுங்க. எடுத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓடிக்கிற மாதிரி இருக்குது. 1,65,000 தான் கேட்குறாங்க. அதில் நேரில் வந்தீங்கன்னா அதிலிருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க. 60,000 வந்து வண்டி எடுத்துக்கலாம். 60,000 ரூபாய், அது ஃபிக்ஸட் கிடையாது. அதிலிருந்து நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. சூப்பருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட். நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க, குவிட் வந்து வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. குவிட் வந்துருக்குங்க. 2016 மாடல், ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. 4 டயருமேங்களா? ஃப்ரண்ட் 90% இருக்குங்க. பேக் ஒரு 70% இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள். சீட் கவரும் புஷ் மாதிரி இருக்குங்களே, நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட வந்ததாங்க. ஓகே. டச் ஸ்க்ரீன் செட் வந்துருங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. 3 ஓனர் வண்டி மாதிரி தெரியல. வண்டி 3 ஓனர் தான் பேர், 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. வண்டி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் 2 ஃபார் விண்டோ வந்துருங்க. ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. 70,000 கிலோமீட்டரோட இருக்குது. 2016 மாடல். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறது பார்த்தீங்கன்னா 2,39,000 தான் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் குறைச்சி வாங்கி நம்ம கொடுக்கலாங்க. நேரில் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800ங்க. 2013 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. சிங்கிள் ஓனருங்களா? சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டி நம்பர் 5339 பிரான்ச் நம்பருங்க. வண்டி நீட்டாக இருக்குண்ணா. வண்டி நீட்டாக இருக்குங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் கிடையாது. வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குங்க. ஏசி அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது. இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் சீட் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீட்டாக தான் வச்சுருக்காங்க. பவர் விண்டோ வந்துடுதுங்களா? ஃப்ரண்ட் 2 ஃபார் விண்டோ வந்துருங்க. ஏசி நல்லா ஒர்க்கிங்களா? ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க. ஓகேண்ணா. இந்த வண்டி என்ன ரேட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். 2013 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. 2,65 கேட்டிருக்காங்க. அதிலிருந்து நம்ம இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 2,00,000 ரூபா லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDIங்க. டீசல் வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க. 2010 மாடல், 2 ஓனர் வண்டி. 1,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. ஏசி வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இல்லை. வண்டி கண்டிஷன் நீட்டாக வச்சுருக்காங்க. இன்டீரியர் நல்லா இருக்குங்க. இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குதுங்க. இப்போ இருட்டாயிட்டனால நம்மளால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல, உள்ள இருட்டாக தெரியுதுங்க. பேப்ரிக் சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருக்குங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது டீசல் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் கேட்குற ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா 2,69,000 தான் கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா அதிலிருந்து இன்னும் நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2,00,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பென்ஸ் இ கிளாஸுங்க. 2004 மாடல், 2 ஓனர் வண்டிங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. கோயம்புத்தூர் வண்டிங்களா? கோயம்புத்தூர் வண்டிங்க. ஃபேன்சி நம்பருங்க 22 23. டயர் வந்து 4 டயரும் புது டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டி நீட்டாக நிற்கிது. வண்டி நீட்டாக இருக்குங்க. டீசல் வண்டிங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். டீசல் வண்டிங்க. டயரில் புது வண்டிங்க. டயருங்க புது டயருங்க. சூப்பராக இருக்குங்க வண்டி. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 2 ஓனருங்க. செகண்ட் ஓனருங்களா? செகண்ட் ஓனர் தான்.
பென்ஸ் சீட் கவர்ஸ் நல்லா இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா தான் இருக்குங்க. சூப்பருங்க. டீசல் வண்டி. டீசல் வண்டி. டகஸ்மர் இன்டீரியர். பென்ஸ் ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க. சூப்பராக இருக்கு வண்டி. இந்த வண்டியை ரேட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸடு கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. இதே 3,65,000 கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு. சூப்பருங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பென்ஸுங்க. சி கிளாஸு 2010 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன், பேன்சி நம்பர் 99. பென்ஸ் வச்சிருக்கீங்க பூரா? 4 பென்ஸ் இருக்குங்க. 4 வண்டி வச்சிருக்கீங்க? 4 வண்டி இருக்கு. வெறும் 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 18 இன்ச் அலாய் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 18 இன்ச் அலாய். வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க. சின்ன ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லை வண்டியில். வண்டி நீட்டாக இருக்குது. ஒரிஜினல் நாட்டி அப்படியே இருக்குது. பிளாக் பார்க்க சூப்பராக இருக்கு வண்டி பார்க்க. பென்ஸ்காரு ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய், சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் வண்டியில். இன்டீரியர்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பிரியான வண்டிங்க. டகசமாக இருக்கு. பென்ஸில் சும்மா சொல்கிறது இல்லை. சீட் கவர்ஸ் அது புதுசு மாதிரி இருக்குல்லே. நீட்டாக இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடுனது கம்மியாக தான் ஓடி இருக்கு. எவ்வளோ போயிருக்கு? 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 45 தான் ஓடி இருக்குங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க. 8 ஏர் பேக் வந்துருது. 8 வருதுங்களா? 8 ஏர் பேக் வந்துருங்க. சூப்பருங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க. இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 கேட்டிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. நீங்கள் எத்தனை மெக்கானிக் வேணாலும் கூட்டிகிட்டு வந்து, இந்த வண்டிக்குன்னு இல்லைங்க, நம்ம சாப்பிட இருக்க அத்தனை வண்டிக்குமே எத்தனை மெக்கானிக் வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இன்னொரு பென்ஸுங்க. 2012 மாடல். ஓனர் கண்டிஷன் மட்டும் 3 ஓனர். பேன்சி நம்பருக்கு 8555. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி கண்டிஷன் சூப்பர். ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குங்க. வண்டியில் நீட்டாக இருக்கும். வண்டி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸ்கிராட்ச் ஸ்டண்ட் எதுவுமே கிடையாதுங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க. சூப்பரா இருக்கு நம்பர். வண்டி நம்பர் சூப்பரா தான் இருக்குதுங்க. 8555. நல்லா இருக்கு. பென்ஸ் 3 வண்டியும் அட்டகாசமா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பென்ஸ் வண்டி. இதுக்கு எத்தனை ஓனர் சொன்னீங்க? இதுக்கு செகண்ட் 3 ஓனர். 3 ஓனருங்களா? ஆனா 3 ஓனர் இல்ல. ஓனர் மட்டும் தான் 3ங்க. நம்பர்ல தான் இருக்கு. ஆனா வண்டி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் மாதிரி தான் இருக்குங்க. நம்பர் அது 3 ஓனர் மாதிரி தெரியல. வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி மாதிரி இருக்கு. நீட்டா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது 8 பேக் 8 ஏர் பேக்ல எதுக்கும் இது அதே தான். சேம் வேரியன்ட் சி கிளாஸ்ங்க. 8 ஏர் பேக் வந்துரும். வண்டி கண்டிஷன் நீட்டா இருக்கு. சன் ரூஃப் 3 ரூஃப் வந்துருங்க. ஓகே. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,75,000 கேட்டிருக்காங்க. அதில் ஃபிக்ஸடு கிடையாதுங்க. அதில் இருந்து நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். நேரில் வந்து பாருங்க. மெக்கானிக் வேணாலும் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. வண்டி கண்டிஷன் நீட்டா இருக்கு. செக் பண்ணிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் ரேட் பேசலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு பென்ஸுங்க. எஸ் கிளாஸுங்க. இருக்குல்லையே டாப் அண்ட் வேரியன்ட் இந்த வண்டிங்க. எல்லா ஆப்ஷனும் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. எல்லா ஆப்ஷனும் இருக்குது வண்டியில். வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. 2006 மாடல் 2 ஓனர் வண்டிங்க. 1.33 ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. டயர் பாருங்க புதுசு மாதிரி இருக்குது. 90% இருக்குங்க டயர் கண்டிஷன்லாம். 10 ஏர் பேக் வந்துருங்க இந்த வண்டியில். இதுக்கு 10 வருதுங்களா? 10 ஏர் பேக் வந்துடும். ஓகே. 055. இன்டீரியர்ல எப்படி இருக்குங்க? இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டா இருக்கு. இங்க இருந்தா மியூசிக் சிஸ்டம் ஆபரேட் பண்ணிக்கலாம். அந்த வண்டியோட சீட் மசாஜர் வந்துரும். சீட் மசாஜருங்களா? சீட் மசாஜர் வந்துருங்க. சூப்பருங்க. அட்டகாசமா இருக்கு வண்டி. ரியர் ஏசி வந்துருங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 4,25,000 கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. நீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. சூப்பருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. 2018 மாடல். சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குங்க. 4 டயர் புது டயர் போட்டு வச்சிருக்காங்க. இன்டீரியர் சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா அது புதுசாக தான் இருக்குங்க. வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வண்டி ஓடிக்கலாம். வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கு. டயர்ல புது டயருங்களா? டயர் புது டயருங்க. 90% இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. புது சீட் கவர் மாதிரி இருக்குல்ல, நீட்டாக இருக்கு. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருங்க.
இந்த வண்டி என்ன ரேட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 கேட்டிருக்காங்க. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 34,000 கிலோமீட்டரோட இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. 6,400 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க, இதுலேருந்து குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 550 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாவாங்க. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. வண்டி நம்பர் 2997. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க ஆவரேஜாக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே போல் இருக்குது. அதான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், புது சீட் கவர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லாம் வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துடும். இந்த வண்டி என்ன ரேட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,95,000 தான் கேட்குறாங்க. அது ஃபிக்ஸடு கிடையாதுங்க, அதிலிருந்து நம்ம குறைச்சி வாங்கிக்கலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 450 4,45 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எடிஎஸ் 2011 மாடலுங்க. ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 90% இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 90% இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 முடிஞ்சிருச்சு. எடுக்கணும். சில்வர் கலர் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், இருட்டாயிடுச்சு, அதனால கொஞ்சம் இதாக தெரியும். நீட்டாகவே இருக்குதுங்க சீட் கவர்ஸ்லாம். ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? ஏசி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், ஓனர் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 தான் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. இது 2 ஓனர் ஆச்சுன்னா 360 370 கேட்டுட்டு இருக்கிறாங்க. 3 ஓனர் ஆகிட்டு காரணத்தால 290 தான் கேட்டிருக்காங்க. அதிலிருந்து நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பருங்க. 2017 மாடலுங்க. 2 ஓனர் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. டைட்டானியம் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வீல், ஸ்டேரிங் மவுண்ட் எல்லாமே வந்துட்டு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. டயர் கண்டிஷன் பாருங்கள், ஒரு 60-70% இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குண்ணா. வண்டி நீட்டாக இருக்குங்க. 17 மாடல், 2017 மாடலுங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பர்ண்ணா. சீட் கவர் சூப்பராக இருக்குதுங்களா? சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்களா? ஏசி ஒர்க்கிங் நல்லா தான் இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் நீட்டாக இருக்குது. ஏர் பேக் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். எத்தனை ஏர் பேக்ண்ணா? 2 ஏர் பேக் வந்துருங்க, டூவீல் ஏர் பேக்கு. என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 2017 மாடலுங்க. 2 ஓனர் வண்டி, டீசல் வேரியன்ட். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும், ஹைவேல 24 வரைக்கும் கிடைக்கும். 4,25,000 கேட்டிருக்காங்க. 3,50,000 வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எடிஎஸ் 2011 மாடலுங்க. 3 ஓனர் வண்டி. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வீல் வந்துருங்க. 4 அலாய்வீல் வந்து. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா தான் இருக்குங்க. இந்தியாவில் எப்படி இருக்குது? நீட்டாக இருக்குது. இருட்டாக இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியும். வண்டி நீட்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டிங் உங்களுக்கு டல்லாக தெரியும். மற்றபடி சூப்பராக வண்டி. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணி? ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 போட்டிருக்குதுங்க. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வீல்லாம் வந்துடும். 3,10,000 தான் போட்டிருக்கு. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கார் எல்லாமே பார்த்துருக்கேன். இந்த வீடியோ அதில் ஸ்பெஷலாக வந்து 4 பென்ஸ் கார் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த காரை பார்த்தோம் எனக்கு மனசுலைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் கிளியராக வச்சுருக்கேன் பென்ஸு காரு. பென்ஸில் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வண்டியுமே தரமான வண்டி. 4 வண்டியுமே எந்த ஒரு டென்ட்டும் எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே இல்லாத ஒரு நியூ காருமே இருக்குது. உங்களுக்கு பென்ஸ் வேணும்னா இந்த காரை வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா காரும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கார் பிடிச்சிருக்கோ உடனே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா விட்டோம்னா எல்லா காருமே போயிடும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். லோ பட்ஜெட்டில் 2 வண்டி பார்த்துருக்கோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திங்க. அது வரைக்கும் பாய்.